நானும் மதுரக்காரன் தான்டா. என்ன தலைவா, கருப்பு சட்டெல்லாம் போராட்டம் போயிட்டு வந்திருக்கீங்களா? அரிட்டாப்பட்டில இருந்து நேரா அரிட்டாப்பட்டியில இருந்து சீமான் அண்ணனுக்காண்டி போயிட்டு அண்ணனின் விழுதுகளா நீங்க? சரி, எனக்கு டவுட்டுங்க. இதுதான் தீர்மானம் எல்லாம் போட்டு சட்டசபையிலே முடிச்சாச்சு. முதலமைச்சரா வந்து நான் இருக்கிற வரையும் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டாரு. மறுபடியும் எதுக்கு போராட்டம்? வேலையை விட்டே போறேன் அப்படி நடந்துச்சுன்னா அப்படின்ட்டு ஒரு அதான் எல்லாமே முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் எதுக்கு போராட்டம்? அது விசேஷ வீடுகள்லாம் போயிட்டு வந்துட்டாரு, களப்பணிகள்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாரு. அதனால சில பிரச்சனைகளை கிளப்பணும். போர் அடிக்குன்னு ஏதாவது ஆரம்பிக்கிறீங்களா? இவங்க ஒரு அன்னைக்கு நடக்கிற அன்னைக்கு திமுகல வந்து நாம் தமிழர் கட்சிக்காரி ஒரு 100 பேர் இணைஞ்சிருக்காங்க. ஆமா, திருநெல்வேலியில சாம்சங் பிரச்சனைக்கு அடுத்த நாள் காலையிலேயே போய் போராட்டம் பண்ணுங்கடா அண்ணன் இருக்கேன்னு சொல்ல தெரிஞ்ச இவருக்கு அரிட்டாபட்டி முடிஞ்ச பஞ்சாயத்தை போய் கிளப்பி விடுறாங்க. இதெல்லாம் இதை வந்து இவங்கள்ட்ட சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அங்க இருக்கவங்க பூரா அண்ணே வாவ் அப்படின்னு வழக்கம் போலதான் என்ன பண்றது, இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் போகணும். அந்த மாதிரி நிகழ்வுகள் தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேவா, அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுல வந்து என்ன உடன்படிக்கையில இருக்கீங்க நீங்க? நான் என்ன உடன்படிக்கை, அது தமிழ்நாட்டுக்குள்ள வேணான்ட்டாங்க. அந்த காலத்துல இதெல்லாம் வந்து ஓகேவா இருந்துச்சு, சின்ன ஆளுக்கு மக்கள் தொகை கம்மியா இருந்துச்சு, இன்னைக்கு 120 கோடி பேர் ஆயிட்டாங்க, இதெல்லாம் உங்களால செய்ய முடியாது. ஏற்கனவே நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிஷின்ல ஓட்டு போட்டா ஒரு கட்சிக்கு விழுகுது, பேப்பர்ல போட்டா வேற கட்சிக்கு விழுகுதுடா, நீங்க மிஷினையே ஏமாத்துறீங்கிற அளவுக்கு நார்த்ல எல்லாம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆள்ற கட்சி இப்போ ஒருத்தர் 2 வருஷம் தான் ஆகுது ஆட்சிக்கு வந்து, 2 வருஷம் தான் ஆகுதுன்னா அவன் கலைச்சிட்டு கவர்னர் ஆட்சிக்கு கொண்டு வந்துருவாங்க. பல பிரச்சனை இருக்கு. இதை ஒரே நாடு ஒரே கொள்கைலாம் இன்னைக்கு வந்து சாத்தியக்குறையே கிடையாது. சீமான்லாம் வந்து என்ன சொல்றாரு, நாங்களாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, எங்களுக்கு இன்னும் அவங்க வந்து 8% வாக்கு இருக்கு, ஆனா இன்னும் எங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் கூட அவங்க எல்லாம் அனுப்பல, நாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. பிஸியா இருக்குன்னு சொல்றேன். பிஸியா இருக்கேன்னு சொல்றாங்க. நீங்க எங்கடா ஒரே நீங்க? நாங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. தமிழ்நாட்டுல நாங்களும் விடுதலை சிறுத்தைகளும் அங்கீகாரம் பெற்ற கட்சி. எங்களுக்கு தேர்தல் முடிஞ்ச எவ்வளவு நாள் ஆச்சு தம்பி? 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு எங்களுக்கு அந்த அங்கீகாரம் பெற்ற கடிதத்தை என்ன அனுப்பல. 2 திராவிட கட்சி இருக்காங்க. இவங்க ஒரு திமுக காரங்க எவனுக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது. இந்த தீர்மானத்துக்கு நாங்க ஒத்துக்கல, ஒரே நாடு ஒரே கொள்கைக்கு ஒத்துக்கலன்ட்டாங்க. ஆனா வழக்கம் போல அதிமுக காரங்க வெளியே தெரியாம நாங்க ஒத்துக்குறோம் மேல வந்து தம்பி தர பண்ண மாதிரி வந்து நாங்க வந்து இல்ல நாங்க அப்பெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு சைலண்டா நாங்க வந்து ஓட்டு போட்டு தராங்க இருக்கும். ஜி நீங்க கவலைப்படாதீங்க, என்ன வேணா பண்ணுங்க, நாங்க சப்போர்ட் உங்களுக்கு தான். ஒன்றிய அரசுக்கு வந்து வெளியே தெரியாம சப்போர்ட் பண்ணிட்டு எல்லா இடங்கள்லயும் ஆளுங்கட்சிக்காரங்க எல்லாம் குறை சொல்லிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது சீமான் அண்ணன் புரட்சி புலி வந்து போராட்டத்தை வந்து அசால்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களை வந்து முடிஞ்சிருச்சு வராதுரா, ஒன்றிய அரசு வச்சிருக்க இங்கே தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலையும் வந்து இதை பற்றி சொல்லிட்டாரு. ஏங்க நான் 2-3 நாளில் முடிச்சு கொடுத்துறேங்க, இது ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு, வேணாங்க நானும் பேசியிருக்கேங்கன்ட்டு அவருடைய பாலிடிக்ஸை உள்ள திணிச்சு அது நேற்று முந்தா நாள் செத்து போன சாந்திடாங்கிற மாதிரி பிரச்சனையை போய் அவங்களை கிளப்பி விட்டு அவன் செத்துட்டான்டா, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறான் நம்ம அண்ணன் சீமான் தான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போட்டு பஸ் ஸ்டாண்டு பிளாக் ஆகிற அளவு கூட்டத்தை கூட்டி ஏன் இப்படி பண்றாங்கிறதே தெரியல. இவர்களும் போராட மாட்டார்கள், போராடவும் நம்மளை விட மாட்டார்கள். ஆனாலும் இந்த மேடை வரலாற்று சிறப்புமிக்க மேடை. இந்த மேடையில் நின்று பேசிய சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் தான் தமிழ்நாட்டின் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே ஏறி நின்று ஒரு பிரச்சனை வந்து ஆகலையா, நீங்க போராட்டம் பண்ணி ஜெயிக்கலாம், இந்த பிரச்சனை வந்து ஆகலை அப்படின்ட்டு சின்ன வயசுல அப்பாட்டெல்லாம் பேட்டு கேட்டா வாங்கி தரேன்டாம் வாங்க, ரொம்ப கேட்டோம்னா தூடு போட்டு விட்டுருவாங்க. இதுதான் நடக்கும். அது மாதிரி நீங்க அடம் பிடிச்சா எல்லாம் கிடைச்சிருங்கிறத ஒரு கொள்கைக்கு கொண்டு வராங்க. மக்களை வந்து முட்டாள் தான் ஆக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கீழே நிறைய மாத்திரை கட்சி இது வாங்கணும் தரேன். அடம் பிடிக்காதீங்க, சட்ட ரீதியாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னா அங்கே போய் என்ன சொல்றாரு, ஏற்கனவே போட்ட தீர்மானம்லாம் வரல, திடீர்னு வந்துருச்சுன்னா என்ன பண்றது, அதுக்காண்டி நான் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு பண்ணணும், பஞ்சாயத்து ஆரம்பிச்சா அன்னைக்கு அந்த போராட்டத்தெல்லாம் பண்ணணும். முடிஞ்ச பஞ்சாயத்துக்கு போய் திரும்ப போய் எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கு. என்ன சொல்லுது போனதுன்னு 7:30 இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. ஊருக்காரங்களை பூரா சவுத்துல ஏற்கனவே பதறுவாங்க. அவங்கள போயிட்டு பஞ்சாயத்து பண்ணுவோம், அவங்க 3 நாள்ல தீர்மானம் சொல்லிடுவோம்டா நீங்க இருங்கடாங்கிறாங்க. அந்த 3 நாளுக்குள்ள ஒரு பஞ்சாயத்தை கிளப்பி சோசியல் மீடியாஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் 100 பேர் திமுக நினைஞ்சிட்டாங்க, அதான் நீ திமுக அகைன்ஸ்டா நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க, வெறுப்புல பேசிக்கிட்டு இருக்க. எல்லா ஊர்லயும் 50 பேர் 100 பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு வெறுப்பை கலந்துக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல. அண்ணன் சீமானின் கட்சியில இருந்து விலகிக்கிட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்கு சீமான் பிடிக்குமா? உங்க சிரிப்பு நீ செருப்பால் அடிப்பேன்னு பார்த்தேன், சிரிப்பால் அடிச்சுட்டா அந்த மாதிரி நீங்க பண்ணியிருக்கீங்க. இந்த விஷயங்கள்ல திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? அதான் நான் வந்து முடிச்சு கொடுத்துறேன், நான் ஒன்றிய அரசு கூட டைரக்ட் கான்டாக்டில் இருக்கேன், நான் தமிழ்நாட்டு தலைவர்ரா, நான் வந்து இதை வந்து சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன், ஆனால் வந்து நீங்கள் பண்ணது தப்பு, நாங்கள் வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி தான், அதாவது மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஃபெசிலிட்டேட்டர் அவ்வளோதான் அப்படின்னு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு.
இதே அண்ணாமலை அண்ணன் தான் லண்டன்லேருந்து இறங்கு நோட்டி ஸ்டெர்லைட்டுக்கும் இதுக்கும் சப்போர்ட் பண்ணது. இப்படிலாம் பேசிட்டு அலைகிறாங்கன்னா ஆளுங்கட்சியில் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, உங்களுக்கு என் மேலே டவுட் இருந்துச்சுன்னா வாங்க, இதை நாடாளுமன்றம் வரைக்கும் கொண்டு போய் இந்த பிரச்சனையை பெருசுபடுத்தி தெளிவுபடுத்துவோம், உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாங்க, அங்கே ஏற்கனவே அதானி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அதானி பிரச்சனையை கேட்போம், என்ன முறைகேடு நடந்திருக்குன்னு. முறைகேடு நடந்திருக்கும் போது ஒன்றிய அரசு மாட்டிக்குவாங்கன்னு இதுலேருந்து இப்போ அண்ணாமலையோடைய மிக சிறந்த கோபம் என்ன அப்படின்னா, மேலே வந்து கனிமொழிலாம் போராடிட்டு இருக்காங்க, என்ன அங்கே எவ்வளோ பிரச்சனை போயிட்டு தெரியுமா, இங்கேருந்து 40 பேர் வச்சு நீங்கள் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு சைலண்ட்டாக மிரட்டுற மாதிரி அந்த வீடியோக்களில் தெரியுது. பத்திரிகைக்காரங்க நறுக்குன்னு கேள்வி கேட்குறாங்க, அது அப்படி இல்லை கண்ணா, இப்படி இல்லை கண்ணா அப்படின்னு வழக்கம் போல் அண்ணாமலை அண்ணன் அவருடைய உருட்டுகளை தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. நீ ஸ்டெர்லைட்டுக்கும் ஒன்றிய அரசு நடத்துகிற அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசி பேப்பர்லேயே போட்டு விட்டாங்க. அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறாரா? அப்படிலாம் பண்ண மாட்டார். அவர் நல்ல தலைவராச்சே, தேசிய தலைவராச்சே, பசங்கள்லாம் அவரை வந்து வருங்கால நெடுந்தலைவர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னடா இப்படி சொல்கிறீங்களே அப்படின்ட்டு பேப்பரில் எடுத்து போட்டு விட்டாங்க. ஸ்டெர்லைட்டுக்கு சப்போர்ட்டாக அண்ணாமலை பேசுகிறாரா? வாவ் அப்படின்ட்டு. மக்களால் நிராகரிக்கப்பட்ட விஷயத்த வெளியே தெரியாமல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஊடகத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு பாய்ஸ் ஒன்றிய அரசு மேலே வந்து பழிகளை திணிக்கிறாங்கன்ட்டு அண்ணாமலை கதறிக்கிட்டு இருக்காரு. அவங்க பழியும் போடலை, ஒன்றும் போடலை. வேணாப்பா வேணாம், நாங்கள் வந்து விடமாட்டோம் அப்படின்னது நீங்கள் எங்கள் மேலே திசை திருப்பிட்டீங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நாங்கள் வந்து மண்ணுக்குள்ளே என்ன பணம் இருக்குன்னு பார்ப்போம், தோன்றது எங்கள் வேலை தான், காசு ஃபுல்லாக உங்களுக்கு தான் வரும், பணத்தை விற்ற காசு பூரா உங்களுக்கு தான் வருங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து பேசி ஒன்றிய அரசு அவர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவானுங்க. என்ன பண்ண முடியும், அதான் அந்தாளுடைய வேலை அப்படின்ட்டு போக வேண்டியதான். அன்புமணி ராமதாஸ் வந்து அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு உங்களுக்கு தான் தெரியுமே, காலையில் சொல்லிட்டு இருந்தீங்களே, என்னமோ சொல்லிட்டு இருக்காருங்க. அது ஒன்றும் இல்லைங்க, அவர் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேரிடரில் வந்து எதாவது ஆதாயம் தேடலான்னு பார்த்தாரு, நடக்கலை. அதுக்கப்புறமா வந்து டங்ஸ்டனுக்கு வந்தார், அதுவும் நடக்கலை. அதுக்கப்புறமா வந்து இப்போ கடைசியாக எங்கே வந்திருக்காரு அப்படின்னா என்எல்சியும் சேர்த்து மூடுங்க, டங்ஸ்டன் மூடுறீங்களா, இதையும் சேர்த்து மூடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் கேட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு கிட்ட தான் கேட்க வேண்டியது. இவர் எதுக்கு மாநில அரசு கிட்ட வந்து இதை கேட்டுட்டு இருக்காருன்னு. இத்தனைக்கு கூட்டணியில் அவங்க தான் இருக்காங்க, இத்தனைக்கு கூட்டணியில் நீங்கள் தான் இருக்கிறீங்க, பெனிஃபிட்ஸ் நீங்கள் தான் இருக்கீங்க. பால் பாக்கெட்டில் ஆவினில் வந்து வேற ஏதோ கலர் வருதான், அது வந்து அது ஏன் கொடுக்குறீங்க, அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் விட்டமின் டியோ ஏவோ ஆட் பண்ணியிருக்கான்னு சொல்லி வேலை ₹1 என்னமோ ஏற்றிருக்காங்க. இது வந்து எவ்வளோ பெரிய இழப்பீடுங்கிறானுங்க. சரி, அதை கூட ஏற்றுக்கலான்னு வைங்களேன், ஏதோ மக்களுக்காண்டி சாமானிய மக்களுக்காண்டி ஹெல்ப் பண்ணுறாருன்னு விடுங்களேன். இடஒதுக்கீடு பஞ்சாயத்துகள், பேரிடர் பஞ்சாயத்துகள், எல்லா பஞ்சாயத்துகள்லையும் வந்து கேட்க வேண்டியதை கேட்க மாட்டாங்க. கேட்க சொன்னால் 2000 கோடி வாங்கி கொடுங்க, நீங்கள் கூட்டணியில் தான் இருக்கீங்கன்னு சொன்னால் சரி அறிக்கை விடுறீங்க, கூட்டணியில் இருக்கீங்கன்னா 20,000 கோடி கேட்குறது எப்படி? சரியான காடை மாப்பிள்ள, அந்த காடை போடாத மாப்பிள்ள, அந்த காடை போட்டு விட்டு அண்ணன் வந்து வழக்கம் போல் வந்து ஏதாவது புதுசாக இப்போ கடைசியாக எந்த பிரச்சனையும் இல்லையா, இட ஒதுக்கீடு 10.5 எங்களுக்கு வேணும், நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க, நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல தான் அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத அவங்க காமிச்சிக்கிட்டே இருக்கணும்ட்டு ஒன்றிய அரசுகிட்ட கேட்க வேண்டிய விஷயங்களை பூரா மாநில அரசுகிட்ட கூவிக்கிட்டு இருக்கானுங்க. பார்க்குறவங்க பூரா மாநில அரசு தான் அதெல்லாம் தரணும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசுகிட்ட கேட்க வேண்டிய விஷயம் ஜி, இதெல்லாம் நீங்கள் அங்கே பேசுங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸில் இருக்கீங்க, நீங்கள் அங்கே போய் கேளுங்க ஜி. என்ன தலைவா? அடுத்து வந்து ஆதவ் அர்ஜுனா, அவர் என்ன ஜாலியான ஆளு, 6 ஃபீட் பாய், ஸ்போர்ட்ஸ் பிளேயர். அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. வழக்கம் போல் அந்த பேனா எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஓட்டி விட்டாங்க போட்டோ போட்டு. என்ன நீ என்ன வந்து சயின்டிஸ்டா, என்னப்பா நீ வந்து லாட்ரி மார்ட்டின் மருமையும் தானப்பா, ஏன்பா எம்பிட்டு அநியாயம் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஜனநாயகத்துக்காண்டி போராடுற ஒரு தேசிய தலைவர், எனக்கு தெரிய பாஜகவுக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன், இந்த ஒன்றிய அரசுக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன். இவனுங்க அவங்க அந்த அம்மா ஒரு அம்மா பேட்டி எடுத்திருக்க, அந்த அம்மா கேக்குது, உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள்ல உங்க கருத்தை ஏத்துக்க கூடிய உங்களுக்கு ஈக்குவலான இன்னொரு தலைவர் காட்டுங்க, ஒரு தலைவர் காட்டுங்க. அதாவது கட்சியோடைய இன்னும் கட்சியில உன்னை அளவுக்கு தலைவரா இருக்க எவனுமே பேச மாட்டாங்க, நீ பேசுறதுக்கு இது பிரச்சனையா அப்படின்னு கேட்டா எனக்கு அவ்வளோ அழுத்தம் திருத்தம் அப்படின்ட்டு. திரும்ப வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் வந்து அந்த மீட்டிங்க்கு வரதுனால நான் வந்து இங்க வந்தால் இதை வந்து வேற மாதிரி இதை வந்து திணிச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க, கூட்டணி சேர்கிறாரா, திரும்ப கூட்டணிக்கு முயற்சிக்கிறாரா விஜய், அந்த பேச்செல்லாம் வேணாம் அப்படின்ட்டு தான் திரும்ப அதுல இருந்து விலகிறேன்னு சொல்லி கொடுத்த விஷயத்தை இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு இவர் வந்து என்னன்னா கட்சியின் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு வந்து அவங்க விசிகாரங்க வந்து ரொம்ப ஃபீலிங்கில். இவர் என்ன சொல்றாரு, விசிகாரன் பூரா நீங்கள் என்ன ஒரு 4 பேர் சொல்றது கேட்குறீங்க, கீழே இருக்க தொண்டர்கள்லாம் எனக்கு சப்போர்ட் தெரியுமா அப்படின்ட்டு 30 வருஷம் கட்சி நடத்தினவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு. விசிகாவை குறை சொல்லிட்டு தான் இருக்காரு. இன்னும் வந்து ஆதவ் இந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து ஜனநாயகத்துக்காக போராடுற ஒரு போராளி, தப்பு சரியை நான் சுட்டி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி பல்புகள் நிறைய வாங்கிக்கிட்டு இருக்காரு நம்ம ஆதவ் அர்ஜுனா. சரி தெளிவா அந்த புத்தக மேடையில் வந்து கூட ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அன்பு தளபதி, செல்ல தளபதி, வீர தளபதியா,
பாவம் அவர் என்னதான் பண்ணுவார், அவர் பேரிடருக்கு வந்து பனையூரில் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு எல்லாத்தையும் நான் செய்ய வேண்டியதாக இருக்குது, இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது, ஆனால் நான் வெளியே தெரியாமல் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு விஜய் அண்ணா வந்து வெளியே சொல்லிவிட்டு பாவம் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு த்ரிஷா அக்கா கூட தனியாக போயிருக்காரு அப்படின்ட்டு ஊடகத்தில் மீடியாவில் இருக்கவங்க போனால் பாவம் அண்ணனை கதற விடுறாங்க. அந்த ஊருக்காரங்க பேரிடர் நடந்தவங்கலாம் வந்து மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஏப்பா நீ பேரிடருக்கே வரல, தனியாக ஃப்ளைட் போட்டால் த்ரிஷா கூட நீ போவியா? அவருடைய பெர்சனலுங்க, அவர் யார் கூட வேணால் போகட்டும், அது பல்லு இருக்கேன் பக்கோடா சாப்பிட்றான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவர் த்ரிஷா கூட கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு தானே போயிருக்காரு. இது ஒரு பெரிய பேசும் பொருள் ஆக்கிட்டாங்க. இப்போ பாவம் அவ்வளோதான், அரசியல் வந்துட்டு வெளியெல்லாம் தெரிய முடியாது அவர்னால, பாவம் சிரமப்பட்டு தான் அவர் போகணும். த்ரிஷா கூட போனது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாதுல்ல. ரொம்ப நாளாக அவங்களாம் வந்து சோசியல் மீடியாஸில் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது, வெளியே ஒன்றா போயிட்டுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக போயிட்டு வரட்டுமே. இதை ஏன் பேசும் பொருளாக ஆக்கிட்டு இருக்காங்க. விஜய் அண்ணா நாட்டுக்காண்டி கண்டிப்பாக நல்லது செய்வார்னு எனக்கு நல்லா தெரியும், வருவார், பார்ப்போம். சிரிங்க, இந்த டயத்துக்கு சிரிக்கணும், டக்குன்னு சொல்லும் போது புழுக்குன்னு சிரிக்கணும். நீங்கள் என்ன போங்க, 2026 அண்ணன் வந்து காட்சி அளிப்பார். காட்சி அளித்து எல்லாத்துக்கும் கட்சியெல்லாம் வந்து ரெடி பண்ணி, இன்னும் அவங்க கட்சியில் இன்னும் ஆளே போடாமல் இருக்காங்க. 8, 9, 10 மாதம் தான் இருக்குது, நிர்வாகி போடுங்கடா அப்படின்னு ஊரில் இருக்கவங்க பூரா கேட்டால் 2 மாதம் போதும், அவ்வளோதான். நாங்கள் வந்து மீடியாஸ்லேயே வந்து இன்னும் வந்து பரப்புரையில் பூரா பரப்புவோம், எங்கள் அண்ணன் வருவார், நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ணனின் பிள்ளைகள் பூரா இன்றைக்கி வந்து துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அண்ணன் கண்டிப்பாக வருவார், நல்லபடியாக நாட்டை வந்து காப்பாற்றுவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரிடனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய். வரட்டா மாமா, டுர் தான் இனிமே. நானும் மதுரக்காரன் தான்டா.